நேத்து தான் மறுபடியும் அட்டெண்ட் பண்ணேன். ஐயாட்ட பேசினேன். இன்னைக்கு கேட்டே இருப்பாரு. ரொம்ப சுப்பிரமணியன் ஐயா என்னையும் கேட்டே இருப்பாரு. நமச்சிவாய் வாழ்க்கையும். நமச்சிவாய் வாழ்க்கையம்மா. அம்மா நமச்சிவாய் வாழ்க, நமச்சிவாய் வாழ்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்ல வகுப்பு முடிச்சுட்டு தான் சாப்பிடுவீங்களா? வகுப்பு முடிச்சுட்டு சாப்பிடுறவங்க எத்தனை பேரு? நாங்க ஐயா 1 2 நாங்க ஐயா பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தான் ஐயா சாப்பிடுவோம். ஒன்னும் செஞ்சுட்டு அப்படியே 3. சரி, வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு வந்துருவாங்கன்னு சொல்றவங்க எத்தனை பேரு? நான் ஒண்ணு 2. நம்ம 2 பேர் தாங்கய்யா. உங்களுக்கு வகுப்பு டைம் கரெக்டா இருக்குங்களா? நைட்டு கொஞ்சம் அன்ஈஸியா இல்லைங்களா? சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லையா இருக்கும்? அதெல்லாம் சரியா இருக்குய்யா. சமைச்சுட்டே இருக்கோம் இல்லைங்களா ஐயா? நாங்க லேடிஸ் வீட்ல வேலை பார்த்துட்டே இருக்கோம். நாங்க லேடிஸ் வீட்ல வேலை பார்க்குதா அது சரியா போயிடும். ஒன்னும் தெரியறது இல்லை. ரொம்ப சிறப்புங்கம்மா. செவிக்கு உணவு இல்லாத ஏன்னா இப்ப வீட்ல பசங்க இருக்காங்க, நம்ம இருக்கோம், ஹெட்போன் வாங்கிட்டோம். அதுக்குன்னு ஹெட்போன் போட்டு ஐயா ஸ்பீச்ச கேட்டுன்னு அப்படியே நாங்க இது பண்றது. ஒரு சின்ன ஆன்மீகத்தை சொல்லுங்கம்மா. காசி விஸ்வநாதர் கோயில். ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ராத்திரி பூஜை, இரவு பூஜை தினமும் நகரத்தார் அவங்களோட அங்கிருந்து கொண்டுட்டு தினமும் நைவேத்தியம் இதுல அபிஷேக சாமானம் எல்லாம் கொண்டு வந்து பூசுவாங்க. அப்ப டெய்லி இந்த டிசம்பர் செப்டம்பர் மாசம் ரொம்ப குளிர் இருக்கும் இல்லைங்க. குளிர் காலத்துல அவங்க சிவனுக்கு ஒரு மக்மல் பட்டு துணி வஸ்திரம் நம்மளுக்கு குளிர்றாப்புலயே எம்பெருமானுக்கு குளிர்னு காசி விஸ்வநாதருக்கு மக்மல் துணியில பட்டு துணியில அவங்க போர்த்தி அந்த இது பண்றாங்க. இந்த சேவை நகரத்தார் 250 வருஷம் 300 வருஷமா தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. போட்டு வந்திருக்கு. அவங்க குடுக்கறது போத்தது எல்லாமே காமிப்பாங்க. ஆமாங்க, அவங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க நகரத்தார். மதுரை கோபுரம், மீனாட்சி அம்மன் கோயில்ல கோபுரம் கட்டினாங்க. ஆமாம், பழனியில நிறைய கைங்கரியம் பண்ணிருக்காங்க. பழனியில இதுலயும் பண்ணிருக்காங்க, நிறைய பண்ணிருக்காங்க. ஆமாங்க. அது உண்மையாலுமேங்கம்மா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆலய பணிக்காக பல பேர் அவங்களுடைய பல பேர் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. சில பேர் தான் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்காங்க அதுக்காகவே. என் நண்பர் ஒரு எங்க தெரிஞ்ச ஒரு நண்பர் கவர்மெண்ட்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு. இங்க ரூரல் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. அவர் முன்னாடி வந்துருந்தாரு. பாலசுப்ரமணியன் ஐயான்னு ஒருத்தர் வந்துருப்பாரு மதுரையில இருந்து, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவருடைய நண்பர்கள் இந்த அறநிலையத்துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த தகவல் கேட்கும் போது அவர் சொல்லுவாங்களாமா, அந்த கோயிலுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது பல பேர் வாழ்க்கையவே அதுக்காக அர்ப்பணிச்சு அந்த கோயில் கட்டுறதுக்கு உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே கொடுத்து அந்த சேவையை செஞ்சிருக்காங்க. அப்போ இது ரொம்ப பிரமிப்பா இருக்கு நமக்கு. ஏன்னா இந்த காலத்துல தற்காலத்துல பார்த்தோம்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரதே நம்ம சிரமம் நினைக்கிறோம். காலையில எந்திரிச்சு நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம ஒரு 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 இது நமக்கு சிரமமா இருக்கு, வழிபாடு செய்யறதுக்கு இதெல்லாம் சிரமமா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க எந்த அளவுக்கு பக்திங்கிறது தீவிரமா இருந்திருந்தா உடல் பொருள் ஆவி மூணையுமே அதற்காக அர்ப்பணிச்சு அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. அப்போ அதுதாங்கம்மா, அதெல்லாம் நம்ம உண்மையாலுமேங்கம்மா அந்த முன்னோர் காலங்கிறது அவங்க ரொம்ப தெளிவா ஒவ்வொரு செயலையும் அவங்க செஞ்சிருக்காங்கம்மா. ஒரு வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டை திண்ணை இல்லாம வீடு இருக்காது. வழிபோக்கர்கள் வந்தாங்க அப்படின்னா
சாப்பாடு வந்து கேட்கவே மாட்டாங்களாமா என்ன சாப்பிடுவாங்கன்னு. அவங்க குளிச்சுட்டு வர்றாங்கன்னா அவங்க பசி அறிஞ்சு இவங்க சாப்பாடு போடுவாங்களாமா. இவங்க இரவு உணவு அவங்களுக்கு உடை இல்லைன்னா உடைய கொடுப்பாங்களாமா. அப்ப அது அந்த வாழ்வியல்லே வந்துங்கம்மா. அந்த காலத்துல அதுக்கு வேண்டிதானுங்க சார் திண்ணை திண்ணை இருக்கிற வீடை கட்டினாங்க. என்னன்னா வெளியூர்காரங்க வந்தாங்கன்னா தங்கி அங்க உணவு இருந்து எல்லாம் பண்ணிட்டு தான் போவாங்க. யாருன்னு தெரியாத மம்மா இருந்தாலும் எல்லாத்துக்குமே உபசரிச்சு தான் அனுப்புவாங்க. கட்டாயமா கட்டாயமாங்கம்மா. அப்போ அதுதாங்கம்மா வந்து அற வாழ்க்கை. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னாங்கம்மா, நம்ம செய்யற வந்து தியானத்திலயோ நம்ம செய்யற பூசையிலயோ வழிபாட்டிலையோ இறைவன் வந்து அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையாலுமே அந்த அற வாழ்க்கை மட்டும்தாம்மா நம்ம சாமி பக்கத்துல நம்மளை கூட்டிட்டு போகும். அந்த அந்த எந்த அளவுக்கு அன்போட வந்து அந்த நெறி தவறாம வாழ்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து சாமி பக்கத்துல வந்து அதை கூட்டிட்டு போகும். அது ஒண்ணுதான் வழி அவரை அடையறதுக்கு. அதை வந்து அவ்வளவு நுட்பமா அந்த காலத்திலேயே அதெல்லாம் வழிவகுத்து வச்சுட்டாங்கம்மா. இப்பதான் நம்ம வந்து எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆன்மீகம்னா என்னன்னு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி தேடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குருமாருங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வாழ்வியல்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே நம்ம இப்ப கத்துக்க வேண்டிய விஷயம் ஏராளமா இருக்குங்கம்மா. அந்த ஆன்மீக பணியை வந்து அவ்வளவு சிறப்பா அவங்க செஞ்சிருக்காங்க. நம்மளும் கூடுமான அளவுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு நம்ம செய்யாட்டியும் ஒரு திருநாவுக்கரசர் சாமி சொல்றாருங்கம்மா, ஐந்து ஐந்து கடமைகளை ஒருத்தர் செஞ்சான்னா இறைவன் திருவடியை வந்து சேரலாம் அப்படிங்கிறார். திருநாவுக்கரசர் வந்து அந்த வாக்கு கொடுக்கறத பகிர்ந்திருந்தேன். என்ன சொல்றாருன்னா, முதல்ல 5 எழுத்த வந்து விடாம ஒருத்தன் சதாசர்வ காலமும் நினைக்கணும் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு காலையில எந்திரிச்சு ஒரு தடவையாவது ஒருத்தன் கோயிலுக்கு போயிட்டு வரணுங்கிறாரு. மூணாவது, இறைவனுடைய புகழை வந்து யாருக்கிட்டையாவது வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். அவருடைய புகழையும் அவருடைய கருணையையும் யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். நாலாவது, அந்த 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 இது பூ இருக்கு பாருங்க, பூ வந்து அதிகாலையில 4 மணிக்கு அந்த வண்டு கடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பூவை வந்து எடுத்து சாத்தணும் அப்படிங்கிறாருங்கம்மா. அஞ்சாவது என்ன சொன்னாருன்னு கரெக்டா எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஆனா மொத்தம் 5 விஷயத்த கடமை வந்து அவர் சொல்றாரு. திருநாமமும் 5 எழுத்தும் செப்பாராயில் திறமருவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாட்டுல அவர் சொல்றாரு. 5 விஷயத்த வந்து ஒருத்தங்க அஞ்சாவது திருநீர் பூசுறது. எப்பவுமே வந்து திருநீர் பூசின முகத்தோட நீங்க இருக்கணும் அப்படிங்கிறாருங்கம்மா. இந்த 5 விஷயத்த யார் ஒருத்தங்க கடைபிடிச்சு வர்றாங்களோ அவங்க வந்து நிச்சயமா இறைவன் திருவடியை அடையிறதா நாவுக்கரசர் வந்து அந்த ஒரு பாட்டுல சொல்றாருங்கம்மா. அப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்க நம்ம முன்னோர்களா இருக்கட்டும், அவங்க இவங்களா இருக்கட்டும், அந்த அற வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்வியல்லே வந்து வாழ்ந்தாங்கம்மா. வாழ்க்கை வேற ஆன்மீகம் வேறன்னு இல்லாம வாழ்வியல்லே வந்து சத்தியத்தை கடைப்பிடிச்சு அந்த இறை நிலையம் வந்து பல பேர் அடைஞ்சிருக்காங்கம்மா. நம்ம இத்தனை டெக்னாலஜி இருக்கு, இத்தனை இருக்கு. ஆனா நம்ம அதுல கடுகளவு கூட நம்ம போக முடியலங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கு. அவங்களுடைய பக்குவத்துக்குலாம் நம்ம ஒன்றும் வர முடியாதுங்கம்மா. அவங்க பக்குவத்துக்கெல்லாம் வந்து நிச்சயமா நம்ம இருக்க முடியாது. ஏன்னா உள்ளன்பு சாமி மேல அவ்வளவு பெருகி இருந்ததுங்கம்மா அவங்களுக்கு எல்லாம். எந்த ஒரு 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 வகுப்பெடுக்கையில வந்து ஒரு ஐயா சொன்னாரு, ஒருத்தர் வந்து மதுரையில வந்து அந்த மாட கோபுரத்துல வந்து யாரோ வீட்டுல ஏதோ அவருக்கு வந்து ஒரு புரிதல் வந்துருச்சாமா. கிளம்பிட்டு யாருக்கிட்டயுமே பேச மாட்டாராமா. அந்த கோபுரத்தை உச்சியில உட்காந்து சாமியை பார்த்துட்டே இருப்பாராமா. உயிர் பிரிகிற வரைக்கும் அப்படியே ஒருத்தர் இருந்தாராமா. அந்த கோபுரத்துல அந்த அந்த மேல ஒருத்தர் போயிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பாராமா. ஒண்ணுமே யாருக்கிட்டயுமே பேசுறதை நிப்பாட்டிட்டாராமா. அந்த மாதிரி பல பேர் வந்து வாழ்க்கையில வந்து அந்த அந்த இறைநிலையை வந்து வாழ்வியல்லையே அந்த சத்தியத்தின் நெறிப்படி வாழ்ந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து அந்த நிலைமையை வந்து அடைஞ்சிருக்காங்கம்மா. நம்ம ஏதோ வந்து இது கோயில் போகணுமா அப்படிங்கிற மனநிலையில வந்து தற்காலத்துல வந்து அந்த இது இருக்கு நம்ம எல்லாத்துக்குள்ளாரையும். ஆனா அவங்க உணர்வு பூர்வமா அந்த கோயிலுக்கு உள்ளார போய் அந்த கைங்கரியம் எல்லாம் அவங்க செஞ்சாங்கம்மா. சொக்கரையா கூட வந்து ஒரு ஒரு பதிவுல ஒண்ணு சொன்னாரு, செய்யும் போது நம்ம செய்யறோம் அப்படிங்கிற உணர்வு இல்லாம இது இறைவன் வந்து நமக்கு ஆட்படுத்தி நமக்கு கொடுத்த வேலைங்கிற உணர்வோட நம்ம செய்யணும் அப்படின்னு. அது எந்த செயலா இருக்கட்டும், ஒரு பூ கட்டி தரதா இருக்கட்டும், இல்ல கோயில் பேப்பருக்கு வந்து திருநீர் பேப்பர் வெட்டி தரதா இருக்கட்டும், இல்ல யாருக்காவது வந்து ஏதாவது உணவு பரிமாறுறதா இருக்கட்டும், எந்த ஒரு வேலையிலையும் வந்து நம்ம வந்து அதுல வந்து இதுல உயர்ந்த வேலை தாழ்ந்த வேலை அப்படிங்கிற அந்த மனநிலை இல்லாம
அப்போ அதுதான் நாவுக்கரசர் வந்து மிகப்பெரிய உதாரணமா இருக்காருங்கம்மா. அவரு முந்தின பிறவியில வந்து வாகீசர், மிகப்பெரிய யோகி, ஞானி, அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. ஆனா இறைவனை அடையறதுக்கு அடுத்த பிறப்பு 80 வயசு தாண்டி வந்து உழவார பணி செஞ்சு 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 அவருடைய அந்த அப்பேற்பட்ட நிலையில வந்து அவர் செய்யறாரு. இப்போ அதுதான் பக்குவமா இருக்குங்கம்மா. அந்த நான்கிற நிலைமையை சுத்தமா ஒழிச்சுட்டு, இது என் தந்தை இருக்கிற இடம், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கும் தன்மையை வந்து அதை சொல்லுவாங்க. அவர் நடந்து அவருக்கு உழவார பணி செய்யல அந்த வைரமோ வைதூரியமோ தங்கமோ போடுவாராமா சாமி சோதிக்கிறதுக்காக. அழகிய அந்த ரம்பைகளையும் ஊர்வசிகளையும் ஆட விடுவாராமா. தள்ளி நெல்லுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி குப்பையில வீசிட்டு உழவார பணி செய்வாராமாங்கம்மா. எந்த அளவுக்கு அப்ப அவருக்கு பக்தி இருந்திருக்கும். தங்கத்தை கூட வந்து குப்பைன்னு நினைக்கிறார். கோயிலுக்கு இன்னொருத்தவங்க காலில் மிடிக்கக்கூடிய இடைஞ்சல் நினைச்சு அந்த அளவுக்கு பக்குவத்தோட வந்து அவர் அந்த உழவார பணியை வந்து செய்யறது நமக்கு நமக்கு ஒரு வாழ்வியல் பாடமா இருக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம நெருங்கி போகணும் அப்படிங்கிறது இல்லைங்கம்மா. நீங்க சொன்ன விஷயத்துக்கு எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு, அதனால நான் பகிர்ந்துட்டேன். சிறப்பு சொல்லுங்க. ஓ, அதுதாங்கம்மா. நம்ம ஒரே கான்செப்ட் நமக்குள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த அந்த ஆணவ மலத்தினுடைய அந்த வலிமை வந்து இழக்கிறதுக்கு வந்து பக்தி 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 உணர்வு பூர்வமான பக்தி மட்டும்தாங்கம்மா முடியும். நம்ம அந்த அந்த உணர்வு பூர்வமான பக்தியில நான் எனதுங்கிறது வந்து சுத்தமா நீங்கையில தான் வந்து அப்பதான் அது நான் எனதுங்கிறதே கொஞ்சம் வலி இழக்குதுங்கம்மா. எப்போ வந்து நம் செயலெல்லாம் வந்து நம்ம முயற்சியினால் நடக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு வரும்போதுங்கம்மா, அப்போ அந்த ஆணவ மலத்தினுடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்குங்க. இது நான் செய்யறேன், இது இது என்னால முடியுது, இது வந்து இது கர்த்தா நான் தான் அப்படிங்கிற அது நம்ம முயற்சின்னு அது வந்துடும். ஆனா அது எப்ப திருவருள்னு அதை வந்து ஏத்துக்கிற பக்குவம் வந்து அந்த பக்தி எப்போ உணர்வு பூர்வமா அது பெருகி வருதோங்கம்மா. நம்ம சாமி, அது நம்ம நம்ம செய்யணும் அது அப்படிங்கிற அந்த உணர்வு, நம்ம அப்பா அம்மா நம்மளுது அப்படிங்கிற அந்த உணர்வு பொருந்தி எப்ப அது வருதோங்கம்மா, அப்பதான் வந்து அந்த ஆணவ மலத்தினுடைய சேட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது நீங்குதுங்க. அதனால நீங்க சொன்ன அந்த விஷயம் ஐயா வந்துட்டார். ஐயா நமச்சிவாய வாழ்க. ஐயா நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. மண்டலாபிஷேகத்துல வழிபாடு தொடங்கி வச்சுட்டு வந்தோம், அதனால கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. எல்லோரும் அதுக்காக வருத்தப்படுறேன். சரி, வகுப்புக்கு போவோம். இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி, மூவா நான்மறை முதல்வா போற்றி, சேவார் வெள்கொடி சிவனே போற்றி, செம்மை பொருந்திய வளமிக்க சென்ற திசைகளெல்லாம் வெற்றிக்கு அடையாளமாக இருக்கின்ற விடை தர்மமாகிய விடைக்கொடி உடையவனே உன்னை வணங்குகின்றேன். மின்னார் உருவ விகிர்தா போற்றி. மின்னல் எவ்வாறு ஒரு மேகத்திரளிலிருந்து ஆகாயத்தில் பெரும்பாலான மேகத்திரள்கள் பனிக்கட்டியாக இருக்கும் பொழுது அந்த மின்னல் தாக்கி அந்த பனி பாறையை உடைத்து மழையாக, அந்த வெப்பத்தினால் மேகம் உருகி மழையாக பெருகி பூமியில் விழுவதாக அறிவியல். அவ்வழியிலே நம் மனதில் உள்ள எல்லா மலங்களும் தீர்ந்து நாம் ஆட்கொள்ளப்பட மின்னலை போல ஒரு நொடி பொழுது நின் கடைக்கணருள் சிறிது செய்யின் உதவாத நுண்மணலும் ஓங்கும் ஆற்று உயர் சொன்ன மலையாகும் பார். அம்மை பதிகத்துல அவருடைய கடைக்கண் அருள் கொஞ்சம் செஞ்சுட்டா குப்பை கூட தங்கமாயிடும். ஓங்குமா அந்த நின் கடைக்கண அருள் கடல் மணல் வந்து எதுக்கும் உதவாது, அது தெரியுமா? கட்டடம் கட்டவோ எதுக்கும் ஆகாது. அதனால அந்த கடல்ல இருக்கிற உப்பு மண் கூட மதிப்பிட முடியாத சிறந்த ஒரு செல்வமாக தங்கமாக மாறிவிடும். அப்படி இருக்கும் பொழுது நீர் என்னை தாக்கினால் நம் வாழ்வில் வரும் எல்லா இடர்பாடுகளும் அந்த மின்னலை போன்றவை. மின்னல் கண்ணை கூசும், ஐயோ தலையில மின்னல் தாக்கிடுமோ அப்படியெல்லாம் பயப்படுவோம். ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. மின்னல் இல்லைன்னா மேகம் பெரும் திரளாக இருக்கிற அந்த பனிக்கட்டி ஆகிய மேகங்கள் உடைந்து மழை நீராக பெருகி வளம் நிகழாது. அதுபோல நம்முடைய கர்ம வினைகளாகிய கர்ம வினைகள் நமக்கு நல்ல பயன் தரதான் இருக்கு. ஆனாலும் இவர் தாக்குனாதான் அது என்ன ஆகும்?
சிதறி மழையாக பொழிந்து நமக்கு நலம் தரும் வழியிலே மின்னலை போன்ற கண்ட நொடியிலே எல்லாவற்றையும் கரைத்து ஆட்கொள்ளக்கூடிய கருணை நிலையிலுடைய இறைவா உன்னை வணங்குகின்றேன். கண்ணார் உரித்த கனியை போற்றி. கள்னார் என்ன மனம்தான் அவருக்கு சரியான கல் மனசுப்பா. அவனுக்கு அவனை போய் கோயில் கூப்பிடுற அப்படிமா. என்ன கோயிலுக்க போறவத்தா என்ன அவனை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? அவன் ஒரு கல் மனசுக்காரன். அவன்கிட்ட இரக்கமே கிடையாது. அவளாம் ஒரு ஆம்பளை, அவளாம் ஒரு பொம்பளை. கல் மனசு கொஞ்சம் கூட எவ்வளவு கஷ்டம்னாலும் இழகாது. இப்படி இருக்கின்ற ஆன்மாக்களில் கல் போல இருக்கின்ற என் மனத்தை நாராக உரித்து உனக்கு மாலை தொடுக்கும் ஒரு கயிறாக அந்த நாராக பயன்படுத்தி கொண்ட இறைவா, நீ என்னை இந்த கல்லில் நார் உரித்ததால் என்ன ஆகியது? என் மனம் தங்கள் மேல் மாலையாக இந்த நார் படியும் பொழுது, தங்கள் திருச்சின்னங்கள் என் மீது படும் பொழுது என் உள்ளம் கனியாக மாறி உமக்கு விருந்தாகிறது. கல்நார் உரித்த கனியை போற்றி. காவாய் கனக குன்றே போற்றி. ஆமா, அது என்ன கனக குன்று இல்ல? காவாய் கனக குன்று. அது என்ன தங்க குன்று? எங்கேயாவது தங்கமலை, எங்க ஊர்ல கூட தங்கமலை முருகன் கோயில் இருக்கு. அந்த கனக குன்றா இது? குன்று, தங்கமலை குன்று. ஒரு குன்று பல ஊடு கேட்டாங்க, அது மேல ஒரு முருகன் இருக்கான். அவரா கனக குன்றே? உலகில் எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய எப்பாடுபட்டாவது அடையக்கூடிய பொருள் கனகம். கனகம்னா தங்கம். அதுபோல எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய நீ, நான் விரும்பாமல் இருந்தால் கூட நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை காக்கின்றாய், காக்க வேண்டும். அங்கு ஒரு அன்பான ஆணை வேண்டுதல். காவாய் கனக குன்றே. இறைவா, எல்லாரும் விரும்பக்கூடிய தங்களை விரும்பி வந்து தேடி தேடி உங்களை அங்கே ஆடினர் ஆடவும், பாடினர் பாடவும், அலறினர் அலற ஓலமிட்டோர். அப்படி பெருந்திரளான அன்பர்கள் ஒருபுறம் கைலாய வாத்தியம், அங்கே ஒரு குரு பாடுது, ஒரு பக்கம் திருமுறை பாடி உருகிறாங்க, திருவாசகம் படிக்கிறாங்க. இறைவா, எல்லோரும் என்னை போன்ற சாமானியர்கள் கனகத்தை, பொன்னை விரும்புவது போல உன்னை விரும்புகிறார்கள். ஆகவே நானும் உன்பால் ஆசை கொள்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றி என்ன செய்ய வேண்டும்? ஆமா, இந்த என்ன பண்ணுவார்? காப்பாத்திட்டு வாடா வா, இந்த திருநீர் வச்சுக்க அப்படின்ட்டு ஒரு சிவனுடைய திருவேடம் எல்லாம் கொடுத்து சுந்தரர் பண்ண மாதிரி பண்ணுவாள். அப்புறம் அறக்கட்டளை தலைவராக்கி அடுத்தவன் பணத்துல புகழ் தேடி பல பிறவிக்கு குருங்கிற பேரையும் கொடுத்தாலும் கொடுப்பார். அதனால அங்க அடுத்து என்ன எந்தனக்கு அருளாய் போற்றி. எதை அருள வேண்டும் இறைவா? எந்தனக்கு நீ அருள வேண்டும். ஆனால் எதை அருள வேண்டும் நீ? அதுதான் முக்கியமானது. படைப்பாய், காப்பாய், துடைப்பாய். என்னை படைத்து விட்டாய், அடக்கிறாய், காப்பாற்றுகிறாய். நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த பிறவியிலிருந்து என்னை துடைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நான் உன் அடியார். நம்முடைய நாவுக்கரசடிகள் பேசுவார், படைக்களமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சும் என்னாவில் கொண்டேன், இடைக்களம் அள்ளேன், எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன், துடைக்கினும் போக. இருந்தாலும் துடைப்பாராட்டது. டே போயிடு போயிடு போயிடு, பொன் பொருள் போகம் புகழ் எல்லாம் கொடுத்து ஓடி 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 அப்படி எப்படி 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 துடைச்சிருவாராட்டிருக்கு. அதை நாவுக்கரசர் வாகீசர் கையிலையில் வாழ்ந்தவர் அல்லவா? அதனால சொல்லார், துடைக்கினும் போகி. இருந்தாலும் துடைப்பார். வேண்டாம், உனக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா? உனக்கு என்னப்பா வேணும்? நிறைய நகை வேணுமா? உனக்கு காரா? உனக்கு கடல்லாத வாழ்க்கையா? சரி, ஓகே, வாங்கிக்க. ஐயா, எங்கெங்கயா மாதிரி கோயிலுக்கே வர முடியல, ஒரே அலைச்சலிங்க, பிஸ்னஸ் வேற பெருசாயிடுச்சா? துடைச்சி எறிஞ்சிட்டாரா? அப்படி துடைத்தல் கிடையாது. நீ என்னிடத்துள்ள குற்றங்களை எல்லாம் துடைத்தெறிந்து என்னுடைய இடரை நீங்கள் களைய வேண்டும்.
அது என்ன துயரை களையாய் துயரை களையும் எந்தாய் போற்றி பாடலாம். பிணியை களைவாய் எந்தாய் போற்றி பாடலாம். இங்கே ஏன் இடரை களையும் எந்தாய் போற்றி என்ன அங்க பாடுவார்ல ஞானசம்மன், இடரினும் தளரினும் வருதா என்ன. நிறைய இடத்துல இந்த இடருங்கிற வார்த்தை ஞானசம்பந்த பெருமான் தான் இடர் பிணி துயர் இளரேம்பர். அவர் தான் அதுக்கு தெளிவான மார்க் கொடுப்பார். மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்கள் 3. முதல் இடர், 2வது பிணி, 3வது துயர். இந்த இடர்ங்கிறது உடம்புலையும் நோவு இருக்கும், மனதிலையும் துயரம் இருக்கும். அதை கடந்து எப்படா இதுல இருந்து வெளியே போவோங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும். அதுக்கு இடர்னு வரும். என்ன இடர்பட்டொழிந்தேன் பெருமான் என்பார். ரொம்ப என்னால முடியல சாமி, எத்துக்கு இங்கனை ஆண்டீர் பெருமானி. என்ன இடர்களையாய் நெடுங்களமே மறையுடையாய் தோளுடையாய் வாசரை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று உன்னை பேசினல்லாள் குறைவுடையார் கொள்கையோராய் என்ன அப்படி வந்து இடர்களையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய். சும்மா நம்ம படிச்ச இடர்களை அங்க ஒரு அப்படி செக் பாயிண்ட் வச்சிருப்பார் நம் ஞானசம்பந்தபுரம். மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று உன்னை பேசினல்லால் குறைவுடையோர் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த. நான் குறையுடையவன் குற்றமுடையவனாக அல்ல, நான் கொள்கையினால் உயர்ந்தவன், கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார். அந்த 5 கடமைகளை செய்து அவன் சிறப்பாக அந்த செட்டிப்பெண் தன் தந்தையார் கொடுத்த வாக்கை மீறி விட்டார் என்பதற்காக அந்த மாப்பிள் எடுத்தது திருமருகள் வருது, அவரை இறந்தார். அப்ப என்ன நடக்கு? ஞானசம்பந்தர் பாடர் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இவருடைய இடர்களையாங்கிறார். 5 கடமைகள் 5 கடமை ஒன்று, சொல் தவறாமையும் ஒன்று. சைவனுக்கு அழகு சொல் தவறாமை. ஆக இங்கே அந்த இடர்களையாய் அப்படின்னு அந்த பாடல் எல்லாம் நிறைவுடையார் இடர்களையார். நீங்கள் நிறைவுடன் வாழ்ந்தார் இடர்களை. ஆக நீ என்னை படைத்து விட்டாய் சரி, காப்பாற்றுவாய் சரி, ஆனால் என்னுடைய வினைகளை எல்லாம் துடைத்து என்னை நிறையுடையவனாக்கி என்னுடைய இடரை களைய வேண்டும் எம்பெருமானே. இவ்வளவு நீளமான வேண்டுதல் அந்த இடர்களை எந்தாய் போற்றினார். ஆக இந்த ஆளு துடைப்பார், சமயத்துல ஓடி போயிருப்பார். ஓடு 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 அப்படின்னு முடிக்க விட்டுருவாரு. ஆனா கேட்டுட்டே இருந்தா வந்து துடைத்து பக்கத்துல வச்சுக்குவார். ஆக என்ன படைப்பாய் காப்பாய் துடைப்பாய். ஏனெனில் திருமுருகன் பூண்டியில் இருந்த வரைக்கும் நம்முடைய தம்பிக்கு கைலாஸ்க்கு எவ்வளவு தூரம் தினம் கோயில் போயிருக்கும், போயிருந்தா பரவாயில்லைங்கிற எண்ணம் இருந்தது தெரியாது. ஆனா இப்ப எந்த இதுனாலும் மனசுல பூண்டியில இருந்தா இப்படி அந்த விழா நடக்கும், இந்த விழா நடக்கும், என்ன துடைக்கணும் போக அந்த பதட்டம் அப்பதான் வரும். அதுக்காக துடைப்பார், தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாரு. அந்த பதட்டம் உச்ச நிலை பெறும் பொழுது அருளிடுவார், என்ன இடர்களைவார். ஆக படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை களையும் எந்தாய் போற்றி. இறைவா என் இடரை நீர் களைய வேண்டும், ஏன் தெரியுமா? நீர் ஒளிவடிவானவர் ஈசா போற்றி. இறைவன் என்னுடைய தலைவன். என்ன அன்று ஆழகாலம் விசம் உண்பதற்காக தேச பளிங்கிலே கையில ஒரு பளிங்கு பாறையிலே உடைய உருவத்தை பார்த்து சுந்தரா வருக என சொல்லி தேவாதி தேவருடைய துன்பங்களை போக்கினேன். அந்த பளிங்கின் திரளாக அல்லவா சுந்தரவனா ஆளாள சுந்தரர் வந்தார். அவ்வழியிலே நீ மிகப்பெரிய கருணை உடையவர். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னை காப்பாற்ற வேண்டும், என் இடர்களைய வேண்டும். இடர்களைய வேண்டுமானால் பெருமானே என்னை படைத்தாய். ஓகே, படைப்பாய் இல்லை படைச்சிட்டாரு, காப்பாய் காத்திருக்கீங்க. நீ என்னை வந்து தினம் உன்னை வழிபடாமல் துடைத்து கொண்டிருக்கிறாய். இருந்தாலும் பெருமானே நீ இதை துடைக்க கூடாது.
என்னுடைய மனதில் உள்ள தீய எண்ணங்களையும், பெற்றோருக்கு உதவா தன்மையும், சமுதாயத்துக்கு பயன்படாத தன்மையையும், பிறருக்கு அன்பு காட்டாத தன்மையையும் ஆகிய வன்குணங்களை துடைத்து அன்பு நெறி நிற்கச் செய்து என்ன, ஏனெனில் ஞான சம்பந்தர் பேசுகிறார். கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையாய், மறையுடையாய், தோல் உடையாய், வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய், பிஞகனே என்று உன்னை பேசினல்லால் குறமுடையார் குற்றம் குறையுடையார் குற்றமோராய், கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார். அங்க ஒரு குறை செஞ்சிச்சு அந்த பெண், அப்பாவுக்கு தெரியாத வந்துருச்சு. அந்த சிறு தவறுதானே இந்த பிள்ளை செய்திருக்கிறது, உன்னைதானே சடையாயனுமாள் சரணியனுமாள் கதறுது பெருமானே இடர்களையுங்கள் பெருமானே ஞான சம்பந்தர் கேட்கிறார். ஆக இங்கு நாமும் அந்த மறையுடையாய் போல நம்மிடத்து அந்த செட்டிப்பெண் அவள் பிஞகனே அப்படி அந்த பிள்ளை சொல்லுதான், மறையுடையவனே தோளுடையவனே பெருமானே சிவருமானே உன்னை நம்பிதானே வந்தேன், இவருக்கு இப்படி ஆட்சியே, நான் செய்த பிழைதான் என்ன, என் தந்தை என்னுடைய சகோதரிகளை இவருக்கு திருமணம் செய்து கொள்ள சொல்லி ஒரு சைவராக இருந்து சொல் தவறியதால் அந்த பாவம் என் தந்தைக்கு வரக்கூடாது என்றுதானே இவனோடு நான் வந்தேன், இவனுக்கு இப்படி ஆகிவிட்டதே பெருமானே, கண்டவர்கள் ஏசார்களா பெருமானே, என்னுடைய என்ன செய்வேன் அப்படின்னு என் பிழைக்கு இறங்கி அது அழும் பொழுது ஞானசம்பந்தர் வர அனுகிரகம் பண்றார், அந்த பிள்ளை பொழைச்சு. ஆக அதுபோல இந்த இடரை களைந்து என்னை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், துன்பப்புடத்தில் இட்டு தூயவனாக்கி வைத்தாய் என்று ஒரு பாடல் வரும், கற்பகவழி, மிக அற்புதமான பாடல். என்ன, துன்பமாகிய புடத்தில் என்னை விட்டிருக்கிறே பெருமானே, இந்த என் துன்பங்களை எல்லாம் நீக்கி தாங்கள் என்னை என்ன செய்ய வேண்டும், மகிழ்விக்க வேண்டும் என்று மணிவாச பெருந்தகை அங்கே அப்படியே உணர்வு. அவரு படைச்சு முடிச்சிட்டாலாம் கிடையாது, மறுபடியும் படைப்பார், மறுபடியும் காப்பார், மறுபடியும் இட தருவார், துடைப்பார். இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, இதான வேலை, படைத்தல், காத்தல், அழைத்தல், மறைத்தல், அருளல், ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும். இந்த ஆளு எப்ப பாரு இவரு ஆடிட்டு இருப்பாரு, ஆனா அந்த அம்மா கிட்ட இதை செய்யுன்ட்டு இவர் பாட்டுக்கு அப்படியே. ஆக எல்லோருக்கும் இடர்கள் கலைந்து நம்பெருமான் நம் அனைவரையும் ஆட்கொள்ள எல்லாம் அல்ல என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதன் திருவடியை சிந்தித்து நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. சிவபூஜை கரடியா தம்பி கிளாஸ் அருமையா எடுக்குள்ள நமச்சிவாய வாழ்க தாத்தா. நமச்சிவாயா சிவபூஜை கரடியா நீங்க வரக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன். இல்ல வந்த பிறகு குறுக்க வரதான் கரடி, குறுக்க வரதான் கரடி, பேசிட்டு இருக்குது சிவபூஜை. அதனால எல்லாம் அல்ல நம்பெருமான் கருணையினால் நம் வகுப்புக்கு இன்று மாதேஸ்வரன் சிவலியாத்திரை கூட்டு வந்து சில அன்பர்கள் எங்களுக்கு எப்பங்க வகுப்பெடுப்பீங்கன்னு கேட்டாங்க. அதை தீர்மானிக்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் அந்த ஆள் நினைச்சா தீர்மானிப்பான்ட்டு வந்தாச்சு. அதனால என்னன்னா, இந்த ஆளு என்னை ஒழுங்கா வகுப்பு எடுக்க விட மாட்டேங்கிறார். நாளைக்கு ஒசூருக்கு முடுக்கிறார். ஏன் முடுக்கிறாருன்னா, சப்ஜெக்ட் பேசாது சும்மா அது இதுன்னு பேசிட்டு இருக்க, ஏதோ உருப்படியா கையில சொல்லிட்டோன்னு நினைச்சிட்டு அவளை முடுக்கிறாரே என்னவோ தெரியல. அது கூட நல்லாதான் இருக்கு. அதனால இங்கு கரடியும் கிடையாது, சிவபூஜையும் கிடையாது, எல்லாம் சிவபூஜையும். தீப நைவேத்திய அலங்காரம் மாதிரி. சொக்கர் பேசுறது ஒரு தூப மாதிரின்னா, கைலாஸ் சொல்றது ஒரு தீபம் மாதிரி. ஏதோ ஒன்று மாத்தி ஏதோ ஐயா, நான் பேச ஆரம்பிச்சது என் போன் ஹேங் ஆகி ரிப்பேர் ஆயிடுச்சுங்கய்யா. ரெடி பண்ணி அதுதான் துடைப்பாய். அவர் துடைப்பாய் போட்டு இப்படிதான் எதுவும் செய்ய விடாம தொடச்சி போன தூக்கி போட்டா எப்படி பேசுவான்னு பார்க்கலாம் பாரு.
வேற செல்லு வாங்கிக்கிங்க. இவன் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறானேன்னு போன ஆப்பே பண்ணி இல்ல போட்டானுங்க. இல்ல அப்படி இல்ல. ஐயோ அப்படி இல்ல கைலாசு. படைப்பாய் காப்பாய் செல்லெல்லாம் கொடுத்து வாங்கி கொடுத்து இந்தாடா பேசுன்ட்டு முடிஞ்சா பேசணும் துடைப்பாரு. அங்க அதான் விஷயம். நம்ம என்ன பண்ணோம், இடரை களையும் வெந்தாய் போற்றின்னு அவர் போய் காலில் விழுந்து செல் பெருமானே ஒரு 5G செல்லு கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லா வாங்கி கொடுன்னு கேட்கணும். இதுதான் துடைப்பாய் போற்றி. எதையும் அதனாலதான் அவர் சொன்னாரு இடைக்கிழமல்ல என்னாரு தூக்கி பற்றாத என்ன நமச்சிவாய படைக்கிழமாக உன் நாமத்தை எழுத்தஞ்சும் என்ன ஆவில் கொண்டேன் இடைக்கிழமல்ல டே கொடுத்து வாங்குற குரல் யாசிவனே எழுபிறப்பும் உனக்காட்சி செய்கின்றேன் துடைக்கணும் போது. இங்க ஏன் துடைப்பாய் போட்டாரு, அங்க ஏன் துடைக்கணும் போகேன்னாரு. அப்படி போனை வச்சு பேச விடாது துடைச்சா கூட நம்ம என்ன பண்ணும், பேசணும். அதுதான் இடர்களைதல், இடரை களையும் என்றாய். அதனால செல்லொன்னு நல்லபடியா 5Gல நல்ல அதிக ரேமோட கிடைக்க வாங்கல்ல, கிடைக்க எல்லாம் என் தந்தை என்று விநாசக்காரன் வேண்டிக் கொள்கிறேன். நல்லா இருங்க. நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாயம் வாழ்க ஐயா. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. எல்லாரும் நல்லா இருங்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. எங்க ஒரு கிளி கத்துச்சு நமச்சிவாய வாழ்க தாத்தான்னு, கிளி பதில் பேச மாட்டேங்குது. நேற்று ஆலமரத்துல தொங்கிக்கிட்டு இருந்தது அந்த கிளி. ஆலமரத்துல தொங்கல கிளினா ஆலமரத்து கிளையில ஏறி உட்கார்ந்து நீ விழுத பிடிச்சி தொங்குனா அது என்னது, கிளி மரத்து மேலதான் கீச்சுக்கு. நான் அம்மாவுக்கு பதிவு அனுப்பிச்சிருக்கேன் பாரு, எத்தனை பல காக்கா குருவி அது இது காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருப்பாங்க. அதாங்க இப்பதான் பார்த்தேன். அனுப்பணும், பாப்பா காட்டணுங்கய்யா. காட்டுங்க. சரி கண்ணே, எல்லாம் நல்லா இருங்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க தாத்தா. நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. Hey.